ஜனவரி 14 சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் போயிட்டு கேவியட் போடுறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியும் உன்ன படத்தை நான் உன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீ வந்து தேவையில்லாம காங்கிரஸை வளர்த்து விட்டீங்கன்னா, பாஜகவை சேர்ந்த நாங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை அடிப்போம் அப்படிங்கிறது தான் அதற்கான நோக்கம். பயங்கர குழப்பத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த சினிமா தயாரிப்பாளர் குழப்பத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம கேஸ தொடர்ச்சியா நடத்தணுமா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, இது உன் ஊர் பிரச்சனை, உன் ஊர் பஞ்சாயத்து, இது உயிர் போற பிரச்சனைங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் வராத. நீ கிளம்புப்பா, நீ போய் உன்னோட கோர்ட்லயே பாத்துக்கப்பான்னு நீ அங்கேயே சொல்லி பாத்துக்க. இப்போ இந்த வழக்கு நீ பாத்து அப்ப இந்த வழக்கை நம்ம நடத்தணுமா, இல்ல ரிவைசிங் கமிட்டி போயிருவோமா? நம்ம வழக்கை வித்ட்ரா பண்ணிட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா சரி, ஒரு சமயத்துல இல்ல வழக்கை வாபஸ் வாங்கிடலாம், வாபஸ் வாங்கி ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடலாம். ஏன்னா இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போது ரிவைசிங் கமிட்டி ஒரு நம்பர் சொல்றாரு, நீ வாய மூடிட்டு பேசாம வழக்கப்படாம இருந்திருந்தீங்கன்னா நான் ரிவைசிங் கமிட்டிக்கு போட்டிருப்பேன், 3 வாரத்துல படம் வந்திருக்கும். அது நீ தேவையில்லாம நீ போய் கோர்ட்டுக்கு போய் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம இது பெட்டர். இப்ப பண்ணா கூட நமக்கு பிப்ரவரியில படம் ரிலீஸ் ஆயிடும். பிப்ரவரி 14 அந்த வேலண்டைன்ஸ் டே போது ரிலீஸ் பண்ணா கூட போதுமான ஒன்று. அப்புறம் வீக்கெண்ட் எல்லாம் வரும், நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, விஜய்க்கு எப்படியாவது இந்த படத்தை தேர்தலுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதுக்கு பிறகு ரிவிசி கமிட்டி போடலாங்கும் போது என்ன ஆகுது, ரிவிசி கமிட்டில இருக்க ஒருத்தர் எனக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வரலன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதற்கு அடுத்த அதிர்ச்சி. அப்போ சிபிஎஃப்சி பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளான் பண்ணிட்டாங்க?